ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சீரிஸில் பயிற்சி 5.1 உள்ள 5th சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சாப்டர் அண்ட் செகண்ட் சாப்டர் அண்ட் தேர்ட் சாப்டரில் உள்ள இந்த 3 பாடத்தில் உள்ள இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்து ஒரு சீரிஸாகவே நம்ம வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டுருக்கிறோம். ஸோ இந்த கொஸ்டினை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும். ஆனுவல் எக்ஸாமில் உங்களால் 10 கொஸ்டினுமே அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்கில் உள்ள 10 கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். ஸோ நான் சொல்லிக் கொடுத்த கணக்கை பார்த்தால நீங்கள் வந்து 50 மார்க் வந்து எடுக்க முடியும். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஈஸியாக 70 மார்க் எடுக்கிறது எப்படி, ஈஸியாக 100 மார்க் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் புதுசு சப்ஸ்கிரைபர் இருந்தால் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். சரி வாங்க இன்னைக்குள்ள கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இன்னைக்குள்ள கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, கொடுக்கப்பட்ட புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க அப்படின்றாங்க. இப்போ நாற்கரத்தின் பரப்புக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து இதை வந்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். 1/2 x1y1 x2y2 x3y3 x4y4 x1y1. இது மனப்பாடம் பண்ண கஷ்டமா? இது ரொம்ப சிம்பிள். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே இந்த கணக்கு முடிஞ்சுங்க. அதுக்கடுத்து ஒரே ஒரு சின்ன டயக்ராமு, அந்த டயக்ராம் போட தெரிஞ்சிச்சுன்னா இந்த கணக்கு அவ்வளோதான், ஓவர். இப்போ அந்த டயக்ராம் எப்படி போன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த புள்ளி 4 புள்ளி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த 4 புள்ளியை இணைக்கணும். இணைச்சா அது என்ன வரும்னா ஒரு நாற்கரம் வரும். அந்த நாற்கரத்தோட பரப்பு தான் கேட்காங்க. இப்போ இப்படி ஒரு டயக்ராம் போட்டாச்சு. முதல் புள்ளி என்ன சொல்றாங்க, -9, -2. இது எக்ஸ் ஆக்சிஸ்ல மைனஸ் இங்கிட்டு வரும், பிளஸ் இங்கிட்டு வரும். எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க மைனஸ் இங்க வரும், இங்க வருமா? இப்படிதான் வரும். இப்போ என்ன சொல்றாங்க, -9 -2. -9 இங்க இருக்குமா, -2 இங்க இருக்கும். அப்ப இந்த புள்ளி என்ன புள்ளி, -9, -2 அப்படின்னு குறிச்சுக்கணும். இப்ப ரெண்டாவது புள்ளி என்ன சொல்றாங்க, -8, -4. -8 எங்க இருக்கும், இங்க இருக்கும். நீங்களா ஜஸ்ட் அஸ்யூம் பண்ண போறீங்க. -8 இங்க இருக்கும், -4 இங்க இருக்கும். -8 -4. அடுத்து என்ன சொல்றாங்க, 2, 2 சொல்றாங்க. 2 இங்க இருக்கும், +2 இங்க இருக்கும். 2, 2. அதுக்கு அடுத்து 1, -3. 1, -3. இது என்னது, -8, -4. 2, 2. 1, -3 இப்படி சொல்லி போட்டுட்டு இந்த எல்லா புள்ளியும் ஜாயின் பண்ணுங்க. எல்லா புள்ளியும் ஜாயின் பண்ணிட்டா அது ஒரு நாற்கர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் பேர் கொடுக்கணும். பேர் எப்படினாலும் கொடுக்கலாம். இப்போ நம்ம இங்கே இருந்து கூட கொடுத்துக்கலாம். A B C D இப்படி பேர் கொடுத்தாச்சுல. இப்படி பேரை வச்சு தான் நம்ம வந்து x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 கொடுக்கணும். நம்ம இது வந்து ஃபர்ஸ்ட் புள்ளி இதுனா ரெண்டாவது புள்ளி இது எடுக்கக்கூடாது. இதுக்கு கீழே உள்ளதான் எடுக்கணும். 1 2 3 4 இப்படி எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து வரும். மறக்காம பார்த்துக்கோங்க. ஒரு நம்ம நாற்கரத்தை இணைச்சாச்சு. இப்போ நீ இதை இணைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இதான் ஃபர்ஸ்ட் புள்ளினா ரெண்டாவது புள்ளி இது, மூணாவது புள்ளி இது, நாலாவது புள்ளி இது, இப்படி தான் வரும். நம்மளுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் வரும், கிளாக் வைஸ்ல வராது. சிம்பிளா தெரிஞ்சா? இப்போ சார் இந்த டயக்ராம் எனக்கு ரொம்ப குழப்புது சார், நான் சும்மா நார்மலாக சும்மா ரஃப் டயக்ராம் போட்டுருவேன், ஆனால் எனக்கு வந்து புள்ளி பார்க்க தெரில அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வந்து சிம்பிள் ஐடியா கொடுக்க பாருங்களேன். இதில் உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர்ல இருக்குதுல என்ன நம்பர், சின்ன நம்பரு, இதுதான் சின்ன நம்பரு. ஏன்னா -9 இங்க இருக்கும். அதுக்கடுத்த சின்ன நம்பரு -8. அதுக்கடுத்த சின்ன நம்பர் 2 சின்ன நம்பரா 1 சின்ன நம்பரா, 1 தானே சின்ன நம்பரு. அப்ப இந்த புள்ளி வந்து 3வது இடத்துக்கு வந்துடும், இந்த புள்ளி வந்து 4வது இடத்துக்கு வந்துடும். சிம்பிள் ஆயிடுச்சா? இப்போ 3 புள்ளி எடுத்துக்கிட்டு 4 புள்ளி எடுத்துக்கிங்க. ஏட வேல்யூ என்னது, -9, -2. பியோட வேல்யூ என்னது, -8, -4 எடுத்துக்கியாச்சா? சியோட வேல்யூ என்னது, 1, -3. டியோட வேல்யூ என்னது, 2, 2. இப்போ இதுக்கு தான் நம்ம வந்து பேர் கொடுக்கணும். பேர் என்ன கொடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் புள்ளி இருக்குல்ல அதுக்கு வந்து x1 y1 கொடுத்துக்கணும். ரெண்டாவது புள்ளிக்கு x2 y2 கொடுத்துக்கணும். மூணாவது புள்ளிக்கு x3 y3 கொடுத்துக்கணும். நாலாவது புள்ளிக்கு x4 and y4 கொடுத்துக்கணும். இப்போ இந்த புள்ளி இருக்குல்ல, இந்த புள்ளியெல்லாம் எடுத்து நாற்கரத்தின் பரப்புல பிரதியிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இப்போ பார்க்கலாமா? இப்போ நாற்கரத்தின் பரப்புன்னு எழுதிக்கோங்க.
நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க 1/2 x1 என்னது -9 y1 -2 அடுத்து ரெண்டாவது புள்ளி என்னது -8 -4 மூணாவது புள்ளி என்னது 1 -3 நாலாவது புள்ளி என்னது 2 2 அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க x1 y1 திருப்பி இன்னொரு ஃபர்ஸ்ட் ரூல் தான் எழுத சொல்றாங்க -9 -2 இப்படி எழுதி முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு 80% கணக்கு முடிஞ்சு. அதுக்கடுத்து மல்டிபிளிகேஷன் மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கணக்கு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ ஈக்குவல் டு மல்டிபிளிகேஷன். இந்த மல்டிபிளிகேஷன் எப்படி பண்ணணும்னா குறுக்கு பெருக்கல் பண்ணணும். முதல் இது வந்து இப்படி பண்ணணும். இப்போ 94 எத்தனை முதல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் வரும். 9 36. அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் M3 24. அதுக்கடுத்து பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் தான் வரும். ஓ 2 அடுத்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் இது பிளஸ் அர்த்தம். ஓகேவா, பிளஸ் அர்த்தம். இப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் E2 4 பிளஸ் 4 இப்படி எடுத்து எழுதிக்கணும். இது உங்களுக்கு பெருக்க தெரிஞ்சுல ஒண்ணுமே இல்லைங்க. முதல் இப்படி பெருக்கணும் 9 4 8 3 1 2 2. அதுக்கடுத்து இப்படி பெருக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம இந்த பக்கம் பெருக்கியாச்சு, இப்படி 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 பெருக்கியாச்சு. அது எல்லாம் பெருக்கி முடிச்சதுக்கப்புறம் நடுவில் ஒரு மைனஸ் போட்டுட்டு திருப்பி இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்போ இப்படி பெருங்க மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் E2 16. அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 1 4. அதுக்கடுத்து மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 2 6. அடுத்து பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 9 18 இப்படி வந்துருமா. அதுக்கடுத்து நார்மலா கூட்டி கழிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். பண்ணலாமா? இப்போ 1/2 இதெல்லாம் போடுங்க. 36 24 எத்தனை 36 24 46 56 60 62 62 62ல 4 போனா எத்தனை 58. அடுத்து மைனஸ் இப்போ முதல் பண்ணுங்க 18 24 மைனஸ் 24 மைனஸ் 28. அப்போ 16 மைனஸ் 28 16 பிளஸ் 16 இல்லை அப்படின்னா 16ல 4 போனா எத்தனை 16ல 4 போனா 14 14ல 6 போனா எத்தனை 14ல 6 போனா 8 8ல 18 போனா 10 அப்படின்னு வரும். எல்லாமே கரெக்டாக. இப்போ எப்படி பண்ணுங்க முதல் மைனஸ் தான் பார்க்கணும். போர்ட் மாஸ் ரூல்ஸ்ல மைனஸ் தான் பார்க்கணும். 18ல 6 18 எத்தனை ரெண்டு பக்கம் மைனஸ் இருந்தா மைனஸை போட்டு கூட்டணுமா. அப்போ 18 எத்தனை 24 24 28 மைனஸ் 28 பிளஸ் 16 எத்தனை 8ல 6 போனா 2 2ல 1 போனா 1 மைனஸ் 12 மைனஸ் 12 ஓகேயா. அதுக்கப்புறம் 1/2 58 மைனஸ் மைனஸ் என்ன ஆகும் பிளஸ் 12. இப்போ அடுத்த ஆன்சர் என்ன வரும் 1/2 58 12 கூட்டினா எத்தனை 58 12 70 70. இப்போ அடி கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு 2 35 2 70. அப்போ ஆன்சர் எத்தனை 35 சதுர அலகுகள். பரப்புக்கு என்ன பண்ணுவோம் சதுர அலகுகள். அப்போ therefore நாற்கரத்தின் பரப்பு equal to 35 சதுர அலகுகள். இப்படி போட்டு முடிச்சிட்டீங்கன்னா இந்த கணக்கு முடிஞ்சு. இந்த கணக்குல நீங்க ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியது என்னது ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த புள்ளியை பார்த்துடுங்க. இந்த புள்ளியில ஃபர்ஸ்ட் நம்பரை பார்க்கணும். ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க. புள்ளியை பார்த்து ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க. சும்மா ஒரு கிராஃப் போட்டுக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7 போட்டுக்கோங்க. இங்கிட்டு -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 இப்படி போட்டுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு -9 -9 இந்த பக்கம் இருக்கும். அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். அடுத்து -8 -8 இங்கக்குள்ள வச்சுக்கோங்க.
-8. அதுக்கப்புறம் 2 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அடுத்து 1 1 இங்கே இருக்குது. அப்போது இந்த பக்கத்துல இருந்து பார்க்கணும். இந்த பக்கத்தில் ஃபஸ்ட் நம்பர் என்னது, -9, -2. அதுதான் ஃபஸ்ட் நம்பர்னு வச்சுக்கணும். அதுக்கடுத்து ரெண்டாவது நம்பர் இந்த -8 இருக்கு. அப்போ இதை வந்து ரெண்டாவது நம்பர்னு வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1 தான் இருக்குது. அப்போ இதை தான் மூணாவது நம்பரை வச்சுக்கணும். இந்த 1 வந்து 2க்கு முன்னாடி வந்தது. அப்போ இது மூணாவது நம்பரு, இது நாலாம் நம்பரு. அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு கிராஃப் போடுறீங்க. கிராஃப் போட்டு அது நார்க்கிற மாதிரி கொண்டு வரீங்க. கொண்டு வந்துட்டு இந்த பரப்பு போட்டு இதில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து முடிஞ்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கணக்கில் ஏதோ டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கணக்கில் எதுவுமே இல்லைங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்குலையே ரொம்ப ஈஸியான கணக்கு. எதுவுமே மனப்பாடம் பண்ண அவசியமே கிடையாது. நாற்கரத்தின் பரப்புக்கு ஃபார்முலா என்னது, 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 x1 y1. இப்படி போட்டு இந்த புள்ளியில் உள்ள பாயிண்ட்லாம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 5 மார்க் வந்து அசால்ட்டாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இது வந்து 5ஆம் பாடத்தில் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். நீங்கள் செக் பண்ணுங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு 10 கொஸ்டின் செக் பண்ணுங்க, அதில் 9 கொஸ்டின் அந்த கணக்கு இருக்கும். காரணம் என்னன்னா, இந்த கணக்கால தான் இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கும் அட்டன் பண்ண முடியும், நல்லா படிக்கணும் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த கணக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.